ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சர்க்கஸ் ஃபேனி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் த நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த ஐபிஎல் நெக்ஸ்ட் 2 months இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம சேனல் ஃபுல்லாக மேட்சோட ப்ரிவியூ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் ரிவ்யூவை ஷார்ட்ஸ் அவங்களுக்கு போடணும்னு சொல்லியிருந்தேன். எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களா மறக்காமல் லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வேறு லெவலில் போது மக்களே. கப்படிக்காத எல்லா டீம்ஸும் இந்த வருஷம் சூப்பராக பண்ணுறாங்க. கப்படிச்சு ஆண்ட பரம்பரை எல்லா டீமும் லைட்டாக சொதப்புறாங்க. கவு வாங்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு வித்தியாசமான ஐபிஎல் இருக்குது. 200 வின்னிங் ஸ்கோராக இருக்குது. 170 வின்னிங் ஸ்கோராக இருக்குது. ஸோ திஸ் ஐபிஎல் ஸ்லோலி கோயிங் பேக் டு த நாஸ்டால்ஜிக் டேஸ்ன்னு சொல்லுவேன். எல்லோரும் 200 300 பேசிட்டு இருக்கும்போது சில டீம்ஸ்லாம் வந்து 160 170 சேஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி 150 160 டிஃபெண்ட் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் மேட்ச் கிட்ட போது. இப்போ நீங்கள் ஆர்சிபிஎம்ஐ மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா 220 லாஸ்ட் ஓவரில் டிஃபெண்ட் பண்ணாங்க. லாஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா துண்டா சேஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. பட் இந்த வருஷம் கொஞ்சம் காம்படிஷன் நல்லா இருக்குது. ஸோ எல்லா டீம்ஸுமே நல்லா தான் ஆடுறாங்க. என்ன சில பல ஆண்ட பரம்பரைங்க டீம்ஸ்லாம் அவங்க ஆட மாட்டாங்க. அதில் சில டீம் இருக்குது இன்டென்ட்டே காட்ட மாட்டாங்கன்னு அது யாருன்னு சொல்ல விரும்பல. சரி விடுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் போவோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி இவன் பேச போகிறான் நீங்கள் அப்படின்னு யோசிக்கலாம். எஸ், இன்னைக்கான வீடியோவில் எது பார்க்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ப்ரிவியூ தான் பேச போகிறோம். எஸ், முல்லன்பூரில் நைட்டு 7:30 மேட்ச் நடக்க போகுது. முல்லன்பூரில் பஞ்சாபுக்கு 2வது ஹோம் கிரவுண்ட். 2 டீமுமே RR கிட்ட தோத்தாங்க அவங்க கேமில். ஸோ முல்லன்பூரில் RRோட தோத்தாங்க பஞ்சாப். அதே மாதிரி சிஎஸ்கே அவங்களோட முதல் அவை கேம் RRோட ஆடி கவுஹாத்தியில் தோத்தாங்க. ஸோ இது அவங்களோட 2வது அவை கேம். ஹோம்லையும் போகிற ஆடுறாங்க. அட்லீஸ்ட் அவையிலாவது நல்லா ஆடினா பரவாயில்ல. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ப்ரிவியூ தான் பேச போகிறோம். 2 டீமோட பெஸ்ட் பிளேயிங் 11 காம்பினேஷன், மேட்ச் அப்ஸ், ப்ரிவியூ, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாமே பேச போகிற மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டூ டேஸ் பிஃபோர் தான் இந்த ஸ்டாட் பார்த்தேன். என்ன சொல்கிறதுனே தெரியல. கம்பேர்ட் டு ஆல் அதர் டீம்ஸ் ஐபிஎல் 2025ல ஃபஸ்ட்டு பவர் பிளே ஃபார் அ பேட்டிங் டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான். இதனால் சிஎஸ்ஆ புரிஞ்சிக்க முடியுது. பட் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. 7.45 தான் சிஎஸ்கேயோட பவர் பிளே ரேட்டே இந்த ஓவரால் 5 மேட்சஸில் அவங்க ஆடினதில் 5 or 4 மேட்சஸில். என்னங்க நான் சொல்லுவேன், எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RR, PBKs அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் டேல CSK have one of the poorest power play rate in overall teams 2025. என்ன சொல்கிறது. சரி வாங்க ஸ்டேடியம்குள்ளே போவோம். ஸோ முல்லன்பூர் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோயிஷ் பிச்சு தாங்க. அங்கே வந்து பால் பேட்டுக்கு படால்லாம் வராது. கொஞ்சம் நின்று தான் வரும். நீங்கள் வந்து கொஞ்சம் பேட்ஸ்மேனாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் ஆகணும். வந்தோடனே டமால் டெமின் சுற்ற முடியாது. ஒருத்தர் சுற்றினா எல்லாம் சுற்றக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பிச்சு முல்லன்பூர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 185ன்றது கண்டிப்பாக ஒரு வின்னிங் ஸ்கோராக இருக்கும் மக்களே. ஏன்னா இங்கே 180 மேலே வச்சிங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வருமா இல்லையான்னு தெரியாது. ஸோ டியூ வரலன்னா கொஞ்சம் பேசஸ்க்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸ்லோயர் ஆஃப் கட்டர்ஸ்லாம் நல்லா வேல்யூபிளாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல டைட்டாக லைன் போட்டிங்கன்னா இந்த ஸ்டேடியத்தில் அடிக்கிறது கஷ்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 185 வின்னிங் ஸ்கோராக இருக்குது ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம். சேசிங் டீமுக்கு பார்த்தீங்கன்னா வின்னிங் ஸ்கோர் 175. ஸோ எனக்கு தெரிஞ்சு 180 மேலே அடிக்கணும். பேசர்ஸ் நல்லா போட்டால் இங்கே யார் வேணால் ஜெயிக்கலாம். ஸ்பின்னர்ஸு கண்ட்ரோல் எடுக்கணும். சரி வாங்க ஃபஸ்ட்டு ஹோம் டீம் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி ஒரு டைசி டீம்னு தான் சொன்னாங்க. குவாலிஃபை ஆகலாம் ஆகாமலும் போகலாம். பட் நல்ல டீமாக இருக்குனாங்க. நானுமே அதான் சொல்லியிருந்தேன். பட் PBKs, பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரூவ்ட் எவ்ரிஒன் ராங் இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ். சூப்பராக இருந்தாங்க. LSG டம்ஸும் பண்ணி தோக்கடிச்சாங்க. GTA நல்லா தோக்கடிச்சாங்க. பட் தேர்ட் மேட்ச்சில் எங்கே கோட்டை விட்டாங்க பார்த்தீங்கன்னா சேசிங்கில் கோட்டை விட்டாங்க. ரொம்ப ஹார்டாக அக்ரெசிவாக போய் RR கிட்ட தோத்தாங்க. ஸோ தே வில் ரீவாம் தேர் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்ல டீமாக தான் இருக்குது பஞ்சாப். ஒரு சேஞ்ச் பண்ணோம், மற்றபடி சூப்பராக இருக்குது. சரி அவங்களோட டீமை படிப்போம் வாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், சஷாங்க் சிங், பிரியான்சாரியா நல்ல ஃபைண்டு பட் நல்லா ஆடணும். ஹிமான்ஷ் பரனு, அதுக்கப்புறம் சூர்யான் ஷெக்டே, பைலா அவினாஷ், பிரப்சிம்ரன் சிங், ஜாஷ் இங்கிலீஷ், விஷ்ணு வினோத், மார்க்கஸ் டைனஸ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ யான்சன், நேஹால் வதீரா, ஓமர் ஜாய், ஆரன் ஹார்டி, முஷீர் கான். பவுலர்ஸில் பிரவீன் டுபே, ஜேவியர் பாட்லெட், விஜய்குமார், குல்தீப் சென், ஹர்ப்ரீத் பார், யாஷ் தக்கூர், ராக்கி ஃபெர்கூசன், அஷதீப் சிங், யுஸ்வேந்தர் சகல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கன் பவுலிங் எடுத்து வச்சிருக்காங்க. கன் ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்காங்க. பேட்டிங் கன்னாக இருக்குது. பவுலிங் அங்கங்கே சில பல ஹோல்ஸ் இருந்தாலுமே ஆன் பேப்பர் பார்க்க ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க பஞ்சாப் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த பஞ்சாப் டீம் முல்லன்பூரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா லாஸ்ட் கேம், இல்லை அதே பிளேயிங்கில் வந்தால் போவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அதே பிளேயிங்கில் வந்தால் இவங்க போவாங்க. நான் ஆனால் ஒரு சேஞ்ச் பண்ணுவேன். இவங்க அதை எது பண்ணுப்பாங்கன்னு தெரியல. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியான்சாரியா ஓப்பனிங். பிரப்சிம்ரன் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். 1 down ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன். நம்பர் 4 மார்க்கஸ் டாய்னிஸ், நம்பர் 5 நேஹால் வதீரா, நம்பர் 6 கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 7 சஷாங்க் சிங், நம்பர் 8 மார்க்கோ யான்சன், நம்பர் 9 யுஸ்வேந்தர் சஹல், நம்பர் 10 ராக்கி ஃபெர்கூசன் அண்ட் நம்பர் 11 அஷதீப் சிங். நானும் அந்த ஹர்ப்ரீத் பாரையும் ஜாஷ் இங்கிலீஷும் எப்படியாவது இந்த செட்டப்பில் கொண்டு வர பார்ப்பேன். பட் அது எப்படின்னு தான் தெரியல. இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா இதர் சூர்யான் ஷெக்டே வருவார், இல்லை ஹர்ப்ரீத் பார் வருவார். பட் இந்த டீம் ஹர்ப்ரீத் பாரோட போனாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஜாஷ் இங்கிலீஷ் இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ அந்த சைட் சிஎஸ்கே பற்றி பார்ப்போமே. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியிலேருந்து வராங்க. தோல்விகளிலிருந்து தான்
வராங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் மும்பை கூட தோக்கடிச்சாங்க, அது கூட எப்படியோ தட்டு மாதிரி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி கூட தோல்வி, ஆர்ஆரோட தோல்வி, டிசி கூட தோல்வி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சிஎஸ்கே ஹேவிங் தேர் ஒன் ஆஃப் த worst டைம்ஸ் எவர். ஏன்னா ஃபேன்ஸ்லாம் அப்படி கொந்தளிக்கிறாங்க. சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இன்டென்ட் இல்லை, பிளேயர்ஸ் ஒன்றுமே ஆட மாட்டாங்க, பவர் பிளேயில் மேக்ஸிமைஸ் பண்ண மாட்டாங்க, என்ன தான் ஆடுறாங்க, ஏன் இப்படி ஆடுறாங்கன்னு எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. ஈவன் ஐம் ஒன் ஆஃப் த ஃபேன்ஸ் டூ. எனக்கும் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. என்ன புலம்னாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க ஸ்குவாடு படிப்போம். ருத்ராஜ் கேக்வாட், ஷேக் ரஷீது, ராகுல் திரிபாதி, ஆண்ட்ரே சித்தார்த், தோனி, தேவான் கான்வே, வன்ஷ் பேடி, ஷேயஸ் கோபால், விஜய் சங்கர், ஜேமி ஓட்டன், ஹூடா, சாம் கரன், அன்ஷுல் கம்போஜ், சச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், சிவம் டூபே, ஜடேஜா, மதீஷா பத்திரானா, நூர் அஹமத், கலீல் அஹமத், நேதன் எல்லிஸ், குர்ஜப்ரீத் சிங், முகேஷ் சௌத்ரி, கமலேஷ் நாகர்கோட்டி அண்ட் ராமகிருஷ்ணா கோஷ். ஸோ இவங்களும் பஞ்சாபும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீம்ஸ் மட்டும்தான் 25 அப்படியே ஃபில் பண்ணாங்க குஜராத்தோட சேர்த்து. ஸோ இந்த டீமே ஒரு வெல் பேலன்ஸ்டு டீம். ஆனால் பஞ்சாப் மாதிரி பவர்ஃபுல்லாகவோ ஸ்ட்ராங்காகவோ கண்ணுக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் தெரிகிற அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நான் என்னன்னு சொல்லுவேன். ஸோ சிஎஸ்கேவோட பிளேயிங் நான் பார்ப்போம். நானும் அந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ண வைப்பேன் டிசி மேட்ச்க்காக அகேன்ஸ்டாக. ருத்ராஜ் கேக்வாட், டெவான் கான்வே, சச்சின் ரவீந்திரா. ஃபைனலி இந்த டாப் 3 இதுதான் டாப் 3 ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அட்லீஸ்ட் இவங்க கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கணும். இந்த டாப் 3 யாருமே அக்ரெசிவாக ஆட மாட்டாங்க. ருத்ராஜ் மேலே ஃபுல் ஃபோக்கஸ் போகுது. நம்பர் 4 விஜய் சங்கர். டெல்லி கூட ஏதோ அச்சாரு, பட் கொஞ்சம் பால் கன்சியூம் பண்ணாமல் அடிக்கணும். சிவம் டூபே ஃபார்ம்லேயே இல்லை, அவர் ஃபார்முக்கு வரணும். நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா. பேட்ஸ்மனாக எதுக்கு ஆடுறாருன்னு தெரியல, பவுலிங் நல்லா போகிறார். தோனி, விக்கெட் கீப்பர், ரவிச்சந்திரன் அஸ்வின், கலீல் அஹமத், நூர் அஹமத், பத்திரானா. ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினா செகண்ட் இன்னிங்ஸில் எனக்கு தெரிஞ்சு முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக அன்ஷுல் கம்போஜ் எடுத்துன்னு வரலாம். ஸோ இதுதான் சிஎஸ்கே. ஸோ ஃபஸ்ட்டு 2 டீமோட பேட்டிங்லேருந்து கம்பேர் பண்ணுவோம். பவர் பிளேயில் நல்லா அக்ரெசிவாக ஆடக்கூடிய இன்டென்ட், அதே மாதிரி ஒருத்தர் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய இன்டென்ட் பார்க்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரியான் சாரியா, பிரப்சிமரன் சிங் ஓப்பனிங், 1 டவுன் ஸ்டே சார். பிரியான் சாரியா ஃபஸ்ட் மேட்ச் வந்து நல்லா ஆடினார், பட் அதுக்கப்புறம் ஷேக்கியாக தான் தெரியுறாரு. அவர்கிட்ட அந்தளவுக்கு ஒரு பிளிஸ்டிங் ஸ்டார்ட் பார்க்க முடியல, பட் அவர் ஃபார்முக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பிரப்சிமரன் சிங் மட்டும்தான் அடிச்சு ஆடுறாரு. அவருமே பார்த்தீங்கன்னா பட்டாபகம் பிராட்டி கேம் பிளேயர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிங்ஸ் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தையாவது நிந்தே அவனை பவர் பிளேயில் 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஸ்ரேயஸ் ஸ்டோயினிஸ் மேலே ப்ரெஷர் போயிடும். ஸோ ஸ்ரேயஸ் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்பில் இருக்காரு. ஏதோ அன்றைக்கி ஆர்ஆர் மேட்ச்சில் ஈகோவில் அக்ரெசிவாக ஆட போய் அவுட் ஆயிட்டார், பட் ஒன்ஸ் அவர் செட்டில் ஆகிட்டானா சூப்பராக ஆடி கொடுத்தாரு. ஸோ ஸ்ரேயஸ் மேலே ப்ராப்ளமே இல்லை. பிரப்சிமரன் சிங், பிரியான் சாரியா மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நிற்பாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சைட் சிஎஸ்கேவோட டாப் 3 பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கேக்வாட், டெவான் கான்வே. ஸோ இதுதான் இருக்க போகுது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் ஆடுங்கன்னு சொல்கிறேன். இவங்க 1 டவுன்லேயே ஆடுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் ரச்சின் டெவான் கான்வே நல்லா ஆடினா சந்தோஷம் தான், பட் அவங்களும் விக்கெட் விட்டு ருத்ராஜ் ஓப்பனிங் வர மாதிரி மேலே அமைச்சிடறாங்க. இந்த டாப் 3ல வந்து பவர் எதிர்பார்க்க முடியாது, அது கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கலாம், ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஆனால் இவங்க அதுவுமே அடிக்க மாட்டாங்க. 3 பேருமே என்ன சொல்கிறது ரொம்ப வஸ்ட்டாக இருந்தாங்க டிசி கூட. அதுவும் ரச்சின் வந்து 2-3 மேட்ச் ஆளே காணும். ருத்ராஜ் ஒரு மேட்ச் அடிச்சா ஒரு மேட்ச் அடிக்க மாட்டார். கான்வே இப்போ தான் வரார். ஸோ எனக்கு இங்கேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பஞ்சாப்காவது அக்ரெசிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் டக்குன்னு அவுட் ஆயிடுவாங்க. இங்கே வந்து நல்ல பிளேயர்ஸ் டைம் எடுத்து ஆடுவாங்க, பட் அடிக்க மாட்டாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீம் ஆன் பேப்பர் டாப் 3 பார்த்தீங்கன்னா ஓகே சுமாராக தான் இருக்குது, பட் அந்த சைட் பஞ்சாப் கம்பேர் பண்ணால் சிஎஸ்கேல ஏதோ கொஞ்சமாக ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸோ ஐம் கிவிங் டாப் 3 அட்வான்டேஜ் டு சிஎஸ்கே. ஸோ நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் பற்றி பார்ப்போம். பஞ்சாப் மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். சப்போஸ் ஆட வச்சா ஜாஷ் இங்கிலீஷ் ஆட வச்சால், இல்லைனா இல்லை. பட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இன்னும் அரைவாலியும் தோணுமெண்ட்டுக்கு. ஏன்னா இன்னும் பேட்டிங்கில் அது கன்னாக ஆடி நான் எங்கேயுமே பார்க்கல. ஒரு மேட்ச் பேட்டிங்கே கிடைக்கல எல்எஸ்ஜியோட. பட் மற்ற 2 மேட்சுமே ஆஹா ஓன்லாம் ஆடல ஸ்டாயினிஸ். அவர் ஃபார்முக்கு வரணும். கிளென் மேக்ஸ்வெல் வந்து நல்லா செட் ஆயிருந்தார் ஆர்ஆர் மேட்ச்சில், பட் டக்குன்னு 30 அவுட் ஆயிட்டார். பட் மேக்ஸ்வெலுக்கு சிஎஸ்கே பிடிச்ச டீம் சொல்ல முடியாது. அஸ்வினும் இருக்காரு, ஜடேஜாவும் இருக்காரு. அவங்க கிட்ட அவுட்டும் இருக்காரு, பட் ரன்ஸும் வச்சிருக்காரு. ஸோ யூ நெவர் நோ. மேக்ஸ்வெல் சம்பவம் இருந்தாலும் வரலாம். மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் இதே சிஎஸ்கே கூட தான் லாஸ்ட் இயர் செஞ்சுரி வச்சார். ஸோ யூ நெவர் நோ, எக்ஸ்பெக்ட் த சேம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஆஸ்திரேலியன் பிளேஸ்ல யாராவது ஒருத்தர் ஃபயர் பண்ணி அவனை முள்ளன் புள்ள, இல்லைனா ரொம்ப கஷ்டம் பஞ்சாபுக்கு. இங்கிலீஷ் ஆடுவாரான்னு தெரில. ஸோ இந்த சைட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா திரிபாதி ஒரு வழியாக கட்டி விட்டாங்க. அவருக்கு தெரியணும், ஏன்னா இவ்வளோ சான்ஸ் கொடுத்தோம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல, அக்ரெசிவாகவும் ஆடலைன்னா அவர் ரியலைஸ் பண்ணோம் நம்ம எங்கே கோட்டை விட்டோம், எது பண்ணோம், நல்லா கம்பேக் பண்ணணும்னு. ஹூடாலாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ சிவம் டூபே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஃபஸ்ட்டாக ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே பஞ்சாப் கிங்ஸோட அவுட் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டே தான் இருக்கார். ஒரு 50 கூட இல்லை, 10 இன்னிங்ஸாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆவரேஜும் 19ல் தான் இருக்குது. ஸோ சிவம் டூபே ஆடலாம். சிஎஸ்கே விளையாடுற ரொம்ப படுத்துது. ஏன்னா இவர் மட்டும்தான் ஆச்சு பவராக ஆடுவார், மற்றபடி யார் ஆடுறது. ஸோ டூபே ஃபார்முக்கு வந்தே ஆகணும், இல்லைனா செத்தாங்க சிஎஸ்கே விளையாடல. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு அனதர் மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா நேஹல் வதேரா, சஷாங்க் சிங் அண்ட் சூர்யான் ஷெக்டே ஐபிஎலுக்கு புதுசு மக்களே, யங்ஸ்டர், மும்பை சேர்ந்தவர். அவர் எப்படி ஆடுவான்னு தெரியல, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. பட் சஷாங்க் சிங் வந்து ரொம்ப கீழே இருக்கிறாங்கன்னு தோணுது பஞ்சாப் கிங்ஸ். அவர் கொஞ்சம் மேலே இருக்கணும்.
பண்ணணும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவர் நம்பர் 4, 5, 6 இந்த 7 and 8 வராரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப டவுனில் போகிறாருன்னு தோணுது. ஸோ சஷாங்க் சிங் மேலே வந்தால் கண்டிப்பாக பஞ்சாபுக்கு க்ரூஷியல் இம்பார்ட்டன்ட் ஆடி கொடுப்பார். நேஹல் வதேரா சூப்பராக செட் ஆகிட்டார் இந்த டீமுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 45 LSGயோட 50 RRோட ஸோ சூப்பராக செட் ஆகிட்டார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வர, அதனால நேஹல் வதேரா, சஷாங்க் சிங் கண்டிப்பாக எக்ஸ்பேக்டர் பிளேஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே அகைன்ஸ்டாக மிடில் ஆர்டரில் ஸ்பின்னை இவங்க நல்லா ஓவர்டேக் பண்ணணும் அண்ட் ஆல்சோ ஃபினிஷிங்லாம் நல்லா ஆடி கொடுக்கணும். ஸோ ஐம் ஹோப்பிங் பஞ்சாப் டஸ் வெல். ஸோ இந்த சைட் சிஎஸ்கே மிடில் ஆர்டரில் அட்லீஸ்ட் விஜய் சங்கருக்கு திருப்பி சான்ஸ் தருவாங்களா, இல்லை அவருக்கு பதிலாக ஷேக் ரஷீத், வன்ஷ் பேடின்னு யாருக்கா தரப்போறாங்களா எனக்கு தெரியாது. 50 வேறு போட்டார் விஜய் சங்கர். ஸோ கண்டிப்பாக அவர் தான் ஆட போகிறாரு. பட் அவர் ஆடுறது பிரச்சனை இல்லை, பால்ஸ் கன்சியூம் பண்ணுறாரு. ரொம்ப ரேராக தான் ஷாட்டுக்கு போகிறாரு. அது கொஞ்சம் நிறைய பால்ஸ் பர் பவுண்டரி ரேட் இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் யங்ஸ்டர் ஷேக் ரஷீத், வன்ஷ் பேடி தான் யாராவது கூட்டு வரணும். இதுக்கு மேலே டீமில் ஆள் இல்லைங்க, யாருங்க கூட்டு வர முடியும். அதனால் இருக்கிறவங்க நல்லா ஆனால் தான் உண்டு சிஎஸ்கேக்கு. ஸோ இது மாதிரி ரொம்ப டிப்ளீட்டட் மிடில் ஆர்டராக தான் தெரியுது சிஎஸ்கே. பஞ்சாப் பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எம்எஸ் தோனியுமே இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி அடிச்சு ஆட மாட்டுறாரு. அவர் ஒரு டைம் எடுக்கிறாரு, 15 பால் 20 பால் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சுற்றுலாரு. அந்த 15-20 பாலில் மேட்சே முடிஞ்சிடுது. தலையும் நான் குறை சொல்ல முடியாது, அவருக்கு வயசாகுது, அவரால் முடிஞ்சதான் பண்ணுறாரு. பட் ஃபேன்ஸும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவரை தாண்டி அவரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது டீம். அவருக்கு முன்னாடி வர எல்லா பேட்ஸ்மேன்ஸ் வச்சா அவருக்கு ப்ரெஷர் இருக்காது. அவர் அடிக்காதனால அவர் மேலே ப்ரெஷர் போகுது. அட்லீஸ்ட் தோனி, பழைய தோனி பார்க்க முடியலனாலும் கொஞ்சம் இன்டென்ட் காட்டலாம். ரொம்ப சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ்லேயே வராரு. எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் எப்படி சிஎஸ்கே சொன்னோம், மிடில் ஆர்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்சாப் தான் சொல்லுவேன். சிஎஸ்கே ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ பவுலிங் பற்றி பார்ப்போம். பவுலிங்கில் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் மேட்ச் டிசைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாபோட பேசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், வைஷாக் விஜயகுமார், யாஷ் தக்கூர். குல்தீப் சென் மோஸ்ட்லி ஆட மாட்டாங்க. யாஷ் தக்கூர் நல்லா போட்டார். பட் இருந்தாலும் ஹர்ஷ்தீப் சிங் தான் நல்லா இது பண்ணுவார். பட் என்னன்னு தெரியல, லாஸ்ட் 2 மேட்ச் எக்ஸ்பென்சிவாக போகிற ஹர்ஷ்தீப் சிங். விக்கெட் எடுத்தாலுமே அண்டர் 11 வருது எக்கானமி, 9.5 10 வருது. ஸோ அவர் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். வைஷாக் விஜயகுமார் இந்த பிச்சில் இம்பாக்ட் பிளேயராக ஆடுவாரா தெரியாது, ஏன்னா அவருக்கு பதிலாக ஹர்ப்ரீத் பார் ஆடலாம். பட் வைஷாக் விஜயகுமார் நல்ல டேலண்ட் தான். ஸோ அவரையும் டிபெண்ட் பண்ணுவோம் அப்கமிங் மேட்சஸில். பட் ஹர்ஷ்தீப் சிங் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கலாம். பஞ்சாப் கண்டிப்பாக சொதப்புறாங்க, ஏன்னா அவர் டெத்தில் நல்லா போட்டு கொடுத்தாரு. பட் பவர் பிளேயில் ஹர்ஷ்தீப் சிங் விக்கெட் எடுக்காமல் ஓட்டிட்டாங்கன்னா பஞ்சாப் சீரியஸ்லி கஷ்டப்படுவாங்க. அவர் மட்டும் தான் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது, மார்க்கோ ஹான்சன் கூட. ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கோட 4 ஓவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மேட்ச்சில். அந்த சைட் சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் ஆடவைங்கன்ற இவங்க திரும்பி முகேஷ் சௌத்ரி ஆட வைக்காங்க. ஆல்ரெடி கலீல் அஹமத் லெஃப்ட் ஆம் பேசர் இருக்காரு, திரும்பி எதுக்கு முகேஷ் சௌத்ரி லெஃப்ட் ஆம் சிமன், எனக்கு அந்த ஐடியாவே புரியல. அந்த அன்ஷுல் கம்போஜ் ரைட் ஆம் பேசர், கொஞ்சம் டால் லேங்கி, சிக்ஸஸ் எடுக்கிற எபிலிட்டியும் இருக்குது. அவர் ஆடவைங்க. மும்பைக்கு நல்லா தாங்க போட்டார், ஹரியானாக்கும் நல்லா தான் போட்டார். அவர் ஏன் ஆட வைக்க மாட்டாங்க தெரியல. கலீல் அஹமத் சூப்பராக போகிறாங்க. மேட்ச் ஆன் மேட்ச் எக்கானமி அண்டர் 8 இருக்குது. கண்டிப்பாக 2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ ஐம் பேங்கிங் ஆன் ஹிம். பிரியான்சாரியா, பப்சில் விக்கெட் எடுக்கணும். ஸ்டேஸ் விக்கெட் எடுத்தாலும் சந்தோஷம் கலீல் அஹமத். இந்த அன்ஷுல் கம்போஜ் ஆட வைக்கணும். திரும்பி முகேஷ் சௌத்ரி போனாங்கன்னா சிஎஸ்கே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அன்ஷுல் கம்போஜ் மேலே நம்பிக்கை வைங்க, ட்ரஸ்ட் கொடுங்க, நல்லா பண்ணுவார். இப்போ ஓவர்சீஸ் பவுலர்ஸ் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஹான்சன் அண்ட் லாக்கி ஃபெர்குசன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிச்சில் மார்க்கோ ஹான்சனோட லாக்கி ஃபெர்குசன் எஃபெக்டிவாக இருப்போம்னு தோணுது. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு மார்க்கோ ஹான்சன் கண்டிப்பாக ட்ரெண்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு தோணுது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க சிஎஸ்கேக்கு. டூபே, கான்வே, அதுக்கப்புறம் அச்சின், ஜடேஜா. ஸோ கண்டிப்பாக மார்க்கோ ஹான்சன் கண்டிப்பாக எங்கள் பிக்சரில் வருவாருன்னு தோணுது. லாக்கி ஃபெர்குசன் அவரோட ஸ்லோயர் பால்ஸ் தான் ரொம்ப குத்தி ஏற்றினா சிஎஸ்கே பிளேயர்ஸ் கண்டிப்பாக அடிப்பாங்க. ஸ்லோயர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் சிங் தவிர மார்க்கோ ஹான்சன், லாக்கி ஃபெர்குசனோட 8 ஓவர்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒன்று பேட்டிங்கில் ரன்ஸ் அடிச்சு கொடுக்க போகிறாங்க, இல்லை விக்கெட்ஸ் எடுத்து விட போகிறாங்க. ஸோ இவங்க 8 ஓவர்ஸில் கண்டிப்பாக பஞ்சாப் மேட்ச் டிசைட் ஆகும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா மதீஷா பத்ரானா, நேதன் எலிஸ் மோஸ்ட்லி ஆட வைக்க மாட்டாங்க. மதீஷா பத்ரானா நல்லா ஃபார்முக்கு வராரு, சீரியஸாக ஃபார்முக்கு வராரு. இப்போ தான் பழைய பத்ரானாவை பார்க்குற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. பட் என்ன ஸ்டார்டிங்கில் 2 ஓவர்னால அவர் டெத்தில் என்ன தான் கண்டென்ட் பண்ணாலும் எப்படியோ சிஎஸ்கே ரன் லீக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவர் 10th ஓவர்லேருந்து 20th ஓவருக்குள்ள அந்த 4 ஓவர் மோஸ்ட்லி எக்கானமி அண்டர் 8 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். ஸோ பத்ரானா இஸ் டூயிங் இஸ் ஜாப் கரெக்ட்லி. ஸோ ஃபார்முக்கு வராரு, அது பார்க்க நல்லா இருக்குது. பட் மற்ற பவுலர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே கொஞ்சம் ரன் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா 170 160 வந்துடுது. அதுக்கப்புறம் பத்திரானா எடுத்துன்னு வந்து என்ன பண்ண முடியும், ரன்னை போனது போச்சு தான். ஸோ பத்திரானா நல்லா போடுற இடத்துல, பட் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி மற்ற பவுலர்ஸ் போட்டே ஆகணும். ஸ்பின்னர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா. ஒரு மாதிரி சுமாரான சீசன் தான் 2 பேருக்குமே போகுது. 9.75 crores கொடுத்து அஸ்வின் எடுத்தாங்க. இது வரைக்கும் ஒரு சரியான இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வரல. ரவீந்திர ஜடேஜா 18 crores எடுத்தாங்க. அவர்கிட்டேருந்து ஒரு மேட்சும் பர்ஃபார்மன்ஸ் வரல. மும்பை மேட்ச் விட்டுருங்க, மற்ற மேட்ச்லாம் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா அஸ்வினோட 8 ஓவர்ஸ் முல்லன்பூரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அங்கே ஒரு பவர் ஹவுஸ் பேட்டிங் லைனை போட வராங்க பஞ்சாப் கிங்ஸ். பட் அவங்க எல்லாருமே ஸ்பின்னுக்கு கொஞ்சம் வீக்கு தான் செய்ய தவிர, மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், சோனிஸாக இருக்கட்டும், பிரப்சிம்ரனாக இருக்கட்டும், நேஹல் வதேரா கூட கொஞ்சம் நல்லா ஆடுவார் சஷாங்க். ஸோ எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் ஜடேஜா யாரோ ஒருத்தர் 2 or more விக்கெட்ஸ் எடுத்து ஆகணும். அண்ட் ஸ்பின்னோட 8 ஓவர்ஸில் தான் சிஎஸ்கே டிசைட் பண்ண போது முல்லன்பூரில். என்ன இந்த 2 பேருமே நல்லா போடலன்னா சிஎஸ்கே அடி வாங்குறாங்க பயங்கரமாக. அந்த சைடு பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்தர் சஹல், பட் ஹர்ப்ரீத் பாரை தெய்வ செஞ்சு ஆட வைங்க. நீங்கள் ஒரு ஸ்பின்னரோட போவே முடியாது முல்லன்பூரில். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவை. மேக்ஸ்வெலுக்கும் நீங்கள் 1 ஓவர் தான் கொடுக்குறீங்கன்னு இந்த சென்ஸ். ஹர்ப்ரீத் பாரை ஆட வைங்க. இல்லை என்ன தப்பு, யாருக்கு பால் ஆட வைப்பீங்க, சூரியன் செக்டே பால் ஆட வைங்க. ஹர்ப்ரீத் பார் அடியே ஒரு 20 ரன்ஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நல்ல பிளேயர் ஹர்ப்ரீத் பார். அவர் ஏன் பதுக்குறாங்கன்னு தெரியல பஞ்சாப். ஹர்ப்ரீத் பார்
வாரன் யுஸ்வேந்தர் சஹல் போனால் ஓரளவு இந்த ஸ்பின் அட்டாக் பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா சஹல் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை, பயங்கரமாக அடி வாங்குறாரு. சிஎஸ்கே கன்ஸை எப்படி போட போகிறான்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஹர்ப்ரீத் பால் நல்லா போடக்கூடிய டேலண்ட் இருக்குது, அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பட் அவர் ஆட வைக்கணும், ஆட வச்சா நல்லாயிருக்கும் பஞ்சாப். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் மோஸ்ட்லி பெஞ்ச் தான். 100 MH செம்ம ஃபார்மில் இருக்கார். பட் ஒரு மேட்ச் அடி வாங்கிட்டார் டெல்லி கூட, அதுக்கு நான் ஆகும்னு பேச முடியாது. பட் அவர் ஏன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்பின்னர்ஸை டச் பண்ண மாட்டாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. நீங்கள் பாருங்கள், ஜடேஜாக்கு 4 ஓவர் வரமாட்டேங்குது, அஸ்வினுக்கும் 4 ஓவர் தரமாட்டாரு. 100க்கு ஃபஸ்ட் டைம் போன மேட்ச் 4 ஓவர் தரல. என்ன தான் 1 for 36 எனக்கு புரியவே இல்லை. 100 MH பவுலர் ஆஃப் யுவர் சீசன், அவர் இப்போ நீங்கள் எப்படி விட்டீங்கன்னு எனக்கு புரியல, ஒரு ஓவர் தராமல். ஸோ எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கெய்க்வாடே கேப்டன்சில் நிறைய சொதப்புறாருன்னு தோணுது. ஸ்பின்னர்ஸை நம்பவே மாட்டுறாரு. 12 ஓவர் ஸ்பின் கொடுங்க, முல்லன் பூல்லையும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப எடுக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு முல்லன் பூல். ஸோ என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே. 100 MH பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நல்லாவே இருக்குது பஞ்சாப் கம்பேர் பண்ணால். ஸோ ப்ரெடிக்ஷன் டைம் போவோம் மக்களே. IPL 2025 மேட்ச் ப்ரெடிக்ஷன். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் முல்லன் பூல் ஆடுறாங்க. ஆஸ் ஐ ஆல்வேஸ் செட், ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் above 180 அடிச்சா வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே சேசிங் கொஞ்சம் எடுக்கும். பட் ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசஸ்க்கு கொஞ்சம் பால் ஸ்லோயிஷாக வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஐ ஆம் பேங்கிங் ஆன் சென்னை சூப்பர் கிங்ஸ் டு வின் திஸ் மேட்ச். ஏன்னா எனக்கு என்னவோ தோணுது, பஞ்சாப் கிங்ஸ் திரும்பி ஸ்ட்ரகிள் பண்ண போகிறாங்களோன்னு தோணுது, அக்ரெசிவ் ஆட போய் அவுட் ஆகிடுவாங்கன்னு தோணுது. சென்னைக்கு இந்த மேட்சும் தோத்தாங்கன்னா இட் வில் பி வெரி ஹார்ட் டு கம் டு த பிளே ஆஃப். ஸோ ஐ எம் செல்லிங் CSK 52, பஞ்சாப் 48. பட் பஞ்சாப் ஜெயிச்சாலும் ஐம் வெரி ஹாப்பி. ஹோமில் பஞ்சாப் ஆடினாலுமே இந்த பிச்சு என்னவோ சேப்பாக் மாதிரி CSK கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கொடுக்கும்னு தோணுது, ஏன்னு தெரியல. பட் பஞ்சாப்க்கு ஜெயிக்கணும்னா சிம்பிளுங்க, பவர் RRோட ஆடின மாதிரி ஆடக்கூடாது, சிம்பிள். ஒரு என்ன சொல்லுவேன். அதே மாதிரி பவுலிங் கொஞ்சம் டைட்டாக போனோம், ரொம்ப லீக் பண்ணிட்டாங்க RR கூட. அண்ட் ஆல்சோ அவங்களோட பவுலிங் ஸ்லோவாக எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு தோணுது. ஏன்னா மார்க்கோ யான்சன் பவர் பிளே ஸ்ட்ரைக் பண்ணலாம் அடி வாங்குறாரு, யுஸ்வேந்தர் சஹல் ஸ்ட்ரைக் ஆகலாம் அடி வாங்குறாரு, ஹர்ஷ்தீப் சிங் மட்டுமே நம்பி இருக்கு, லாக்கி ஃபெர்குசன் ஸ்டெப் அப் பண்ணுறாரு, மேக்ஸ்வெல் ஒரு ஓவர் தான் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபோட பவுலிங் ஸ்லோவாக எக்ஸ்போஸ் ஆகுது. அவங்க பேட்டிங் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது ஆஸ் ஆல்வேஸ். பட் டக்குன்னு விக்கெட் விட்டால் கஷ்டப்படுவாங்க பஞ்சாப். ஸோ அதை அவங்க கொஞ்சம் மாற்றணும். சிஎஸ்கேக்கு சிம்பிள், இன்டென்ட்டோடு ஆடுங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பவுலிங்கில் ஸ்பின்னர்ஸுக்கு 12 ஓவர் கொடுங்க. இது ரெண்டும் கொடுத்தாலே டீம் விளங்கும்னு சொல்கிறேன். அதே மாதிரி டாப் 3 பவர் பிளேயில் தயவு செஞ்சு கேஷ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஒரு 55, 65 அடிச்சா குறைஞ்சா போகிறீங்க. எனக்கு அது ஒன்று தான் புரியவே மாட்டேன். இந்த 3 விஷயம் சிஎஸ்கே பண்ணாலே கண்டிப்பாக டீம் உருப்படும். பவர் பிளேயில் அக்ரெசிவாக ஆடணும் பேட்டிங்கில். அதே மாதிரி எல்லா பேட்ஸ்மேன்ஸும் ஸ்டெப் அப் பண்ணணும், இன்டென்ட்டோடு ஆடணும், அடிச்சு ஆடணும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு 12 ஓவர் தயவு செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தாலே ஸ்லோலி சிஎஸ்கே ஆன் ஃபார்ம் பேக் டு ட்ராக் வரும். இந்த மேட்ச்சை ஜெயிக்கலனா எப்போன்ற மாதிரி தான் சிஎஸ்கேக்கு. ஸோ ஜெயிச்சு ஆகும். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ வீடியோ பற்றி ஃபுல்லாக பேசியிருப்பேன் சிஎஸ்கே பஞ்சாப் பற்றி. ஹோப் யார் ஜெயிக்கலான்னு பார்ப்போம். நான் சிஎஸ்கே சொல்லியிருக்கேன், பஞ்சாப் ஜெயிச்சலாம் வில் பி ஹாப்பி தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த மேட்ச் முல்லன் பூல் நைட்டு 7:30 நடக்குது. நம்ம நெக்ஸ்ட் நல்ல ஒரு ப்ரிவியூ வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.